ஒரு எலெக்ஷன் டே, அதுக்காக ஜனநாயக கடமை ஆற்றுக்காக நான் இப்போ வந்திருக்கேன். அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்களுக்கு ஓட்டு போடுவது என்பது அவங்களுடைய உரிமை. அந்த உரிமைக்காக நான் இப்போ வாக்கு செலுத்த வந்திருக்கேன். அதனால் ஆனால் ஒரு விஷயம், இப்படி அடிக்கடி தேர்தல் நடக்கிறதுனால மக்களுக்கும் சிரமம், வீண் செலவுகள் அதிகமாகுது. எல்லாருடைய பணிகள் அந்த ஒரு மாசமா பார்த்தா எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் எந்த வேலையும் நடக்கலை. அதனால இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எலெக்ஷன்ஸ் வரக்கூடாது. ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல்கிற முறை எல்லா எலெக்ஷனும் ஒரே டைமில் இருந்துச்சுன்னா தான் மக்களுக்கும் சௌகரியம், நாட்டுக்கும் பணம் மிச்சம். அது அதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதனால் இந்த ரிப்பீட்டடாக எலெக்ஷன் வரும்போது எல்லாருக்கும் சிரமம். யோசிச்சு பாருங்க, 3 தடவை ஒரு கிழக்கு தொகுதியில் எலெக்ஷன் நடந்துருச்சு. அந்த ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போ எவ்வளவு மேன் பவர் அண்ட் மணி பவர் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. அதனால ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்தணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. இந்த மாதிரியான இடைத்தேர்தல் வரும்பொழுது இறந்து போயிடுறாங்க இல்லையா, அப்படிங்கும் பொழுது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது தவிர்க்க முடியாத காரணத்தை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ரெகுலரைஸ் பண்ணிடலாம். அது யாருமே சொல்ல முடியாது, யாருக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு நான் எந்த குற்றமும் சொல்லலை, குறையும் சொல்லலை. இல்லை, அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இடைத்தேர்தல் நடந்துதான் ஆகணும். ஆனால் பொது தேர்தல் மாநில தேர்தலும் சென்ட்ரல் எலெக்ஷன் ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கும்போது நல்லது. வாக்காளர்கள் எல்லாம் கட்டாயம் வாக்குச்சாவடிக்கு அவங்களுடைய வாக்கை கட்டாயம் செலுத்தணுங்கிறது வாக்காளர்களுக்காக நான் என்னுடைய வேண்டுகோளை சொல்லுவேன். ஒரு சம்பந்தப்பட்ட கட்சி வேட்பாளர் இருந்துட்டா அந்த கட்சிக்கு மீண்டும் அந்த வேட்பாளர் நியமனம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சில பேர் யோசனை சொல்றாங்க. இடைத்தேர்தலை தவிர்க்கலாம், அதை பத்தி என்ன கருதுறீங்க? அது அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதை அவங்க செஞ்சுக்கலாம். அது நம்ம தனிப்பட்ட முறையில் அதுக்கு எந்த கமெண்ட்ஸும் கொடுக்க முடியாது. ஜனாதிபதி உரையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வலியுறுத்தி பேசியிருக்காங்க, நிச்சயம் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் நடக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ டெல்லியில் எலெக்ஷன் நடக்குது. எல்லாரும், எல்லா மினிஸ்டர்ஸ், எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அந்த ஒரு மாசமா அந்த தேர்தலில் மட்டும்தான். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அடுத்தடுத்து தேர்தல் வருது. ஒரு 3 monthsக்கு ஒருக்கா ஒரு மாநிலத்தில் தேர்தல் வந்துட்டு இருக்குது. ஒரு மாநிலத்தை தேர்தல் வரும்போது மற்ற மாநிலத்தில் இருக்கிற மினிஸ்டர்ஸோ அவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க. அதனால் அந்த அவங்களுடைய வேலைகள் நிறைய தடைபடுது. எல்லா கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருடைய வேலைகள் தடைபடுறதும் இல்லை. அது மேன் பவர், மணி பவர் ரெண்டுமே ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அது உணர்வு. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இந்த ஈரோடு ஈஸ்ட்ல தான் அமலாக்குறாங்க, மற்ற இடங்களில் நிர்வாகம் ஆஸ் யூஷுவலா தான் இருந்தது. அப்படி இல்லைங்களே. நான் மேற்கு தொகுதிக்கு போனேன், கொடியை கட்டுங்கன்னு சொன்னாங்களே மேற்கு தொகுதியில். அது நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்குது, எல்லா கொடிக்கும்போது எடுக்க சொல்லியிருக்காங்க. கார்ல இருக்க கொடிக்கும், கார்ல இருக்கிற கொடிக்கும்போ வரவேற்பு இல்லை. அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. எந்த விதமான ஒரு உணர்வோட யாரும் ஓட்டடிச்ச மாதிரி தெரியல. இது ரிப்பீட்டடா எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க. பாஜக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. ஏன்னா இது நேர்மையா நடக்காதுங்கிறது எல்லாரும் நம்புறோம். முதலமைச்சர் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு, நேரடியாக களம் காணாமல் இந்த பெரிய கட்சிகள் உதவி கட்சிகளை வைத்து களம் காண்கின்றன, ஆனா இதற்கு பாடம் கற்றுக் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? எதை உதிரி கட்சிகள் சொல்றாருங்கிறது தெரியல. நாம் தமிழர் கட்சி போன்றது தெரியல. அது அவர் ஸ்பெசிபிக்கா சொல்லலையே. நேரடியாக களம் காணாம பயந்து போய் செய்திருக்கீங்க, ப்ராக்ஸி வச்சு போரிடுறீங்கன்றாரு. அது எந்த கட்சின்னு அவர் ஸ்பெசிஃபை பண்ணல. அதனால நம்ம அதை பத்தி எந்த கமெண்ட் அடிக்க முடியாது. என்னுடைய ஜனநாயக கடமையை நான் செஞ்சேன், அவ்வளவுதான்.